சிவகாசி மேயர் வருகிறார். எல்லா திட்டங்கள் மதிப்புரிய அமைச்சர்கள் செயல்பாட்டு வருகிறது தெரிவித்தோம். எல்லா திட்டங்கள் விளையாடு முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களும் நன்றி தெரிவித்தோம். இந்த விழாவை சிறந்த கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கி விழா தேர்வுரை ஆற்றுள்ள மாண்புமிகு வருவாய் மற்றும் நேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் வருக வருக என்பார்கள். கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா தேர்வுரை ஆற்றுள்ள மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவின் தலைவியிலிருந்து சிறப்புரையாற்றியுள்ள மதிப்பிற்குரிய அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று குடிநீர் பொருட்களை வழங்கும் இத்திட்டமானது தாயுமான திட்டம் என்ற முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நம்முடைய மாவட்டத்தில் ஒருமைப்பாடுக்கு நம்முடைய பணியாக உலகின் பணியை பகுதிகளில் உள்ள கூட்டுறவுகளோட விஷயத்திலே இணையான சமாதான நல்வாழ்வை ஏற்பட்ட பாடுபடுவதென உறுதி கொள்கிறோம். உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களின் வாழ்க்கை தகுதியாகவும் வாழ்வில் பின்னணிகளில் சமூக பொருளாதார லட்சியம் என்பதால் அந்த வகையான கூட்டுறவாளர்களால் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டாட்டம் மாநில வலையொலிகளை மேற்கொள்ளும்போது QR கோடு வசதிகளை இணைக்கப்பட்டுள்ளது என்பது பெருமளவோடு தெரிவித்துள்ளது. அதே போன்று தமிழகத்தின் தலைமை மாநிலத்தின் மூலமாக சுமார் 29,000 மகளிருக்கு 2 அதே போன்று தமிழ் மூலமாக திட்டம், பொன்னியின் என்ற திட்டம் ஆகியவற்றையும் நம்முடைய கூட்டுறவு வழிகள் அவர்களுடைய சேவைகளை தொடர்ந்து செய்திருக்கின்றது என்பது மாஸ்டர்ஸ் எம்எஸ்சி என்ற திட்டத்தின் நம்முடைய 52 சுற்றுலா சங்கங்கள் பல்லும் சேவை மையங்களாக மாற்றப்பட்டு வருகின்றது. அதே போன்று முதல்வர் உரிமைகள் நமது விருதுநகர் மாவட்டத்தில் 27 முதல்வர் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகிறது என்பதையும் அது ஏதோ ஒரு வாழ்வார்த்தைக்காக அல்ல. ஒன்றிய கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்களே இதற்கான உயரிய விருதுகளை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்கி பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு அவர்கள் இயங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை முற்றிலுமாக செயலாக்கத்திற்கு கொண்டு வந்து அதை செயலாக்கத்தில் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமை இந்த மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சிக்கும் அந்த கனவினை நிறைவேற்றி இருக்கக்கூடிய எனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய உங்களுக்கும் தான் அந்த பெருமை சென்று சேர்ந்திருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அளவில் இன்றைக்கு இங்கே நம்முடைய திட்ட விளக்க உரையை ஆற்றி இருக்கக்கூடிய மருத்துவர் ஜீவா அவர்கள் இணைப்பதிவாளர்கள் குறிப்பிட்டதை போல நாட்டிற்கு ஒரு மிக மிக முக்கியமான முன்னுதாரணமாக நாம் திகழ்வதோடு கீழே இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு அமைப்புகளை கூட்டுறவு என்பதுதான் நாட்டு உயர்வு இரவும் இது ஏதோ கூடி கலையக்கூடிய காகங்கள் அல்ல, இது கூடி பொழியக்கூடிய மேகங்கள் என்கிற வகையிலே சாதாரண மக்களுக்கும் இந்த கூட்டுறவு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கி இருக்கிறது. கிராமங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால் நியாய விலைக் கடைகள் இன்றைக்கு பெரிய அளவிலே அடுத்த கட்ட அளவிற்கு தகவல் தொழில்நுட்பங்களை இணைத்து செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிதாக
மில்லட் என்று சொல்லக்கூடிய சிறுதானிய வகைகளை அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னால் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய அளவிலே அது வணிக நோக்கில் செய்யப்பட்டால் கூட அது அடிப்படையில் மக்களுடைய உடல்நலன் சார்ந்ததாகவும் இருக்கக்கூடிய வகையில் அது வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பகுதி நேர நியாய விலைக்கடைகளை உருவாக்கி பொதுமக்களுக்கான குடிமைப் பொருட்களை அவருடைய பக்கத்தில் அது அவர்களுடைய உடனடியாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பரவலான அளவிலே இன்றைக்கு இந்த நுகர்பொருள் தன்மையை கூட்டுறவு துறையும் அதோடு இணைந்து நுகர்பொருள் வாணிபத் துறையும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இவற்றைக்கெல்லாம் மிக அற்புதமான வகையிலே இந்த கூட்டுறவினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்குவது மட்டுமின்றி கூட்டுறவுக்கு என்று ஒரு தனியான கூட்டுறவு கீதத்தையும் முதன்முறையாக இன்றைக்கு உருவாக்கி அதை நம்முடைய விருதுநகரிலே ஒழிக்க செய்திருக்கிறார்கள். நம்முடைய துறையினுடைய அலுவலர் பெருமக்கள் பயன்பெறக்கூடிய பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கூட்டுறவினுடைய பயன்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அனைவருக்கும் செல்லக்கூடிய அளவில் தொடர்ந்து இந்த துறையினுடைய பயன்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த வார விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. கூட்டுறவு வார விழாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர் சுகமுத்ரா ஐஏஎஸ் அவர்கள் எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற எங்கள் அருமை தம்பி தமிழகத்தோட நிதியமைச்சர் தம்பி தங்கம் தென்னரசு அவர்கள், வீரபாண்டி அவர்கள், துணைப்பதிவாளர் ஜீவா அவர்கள், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ராணி ஸ்ரீகுமார் அவர்கள், விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஏஆர் சீனிவாசன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றவர்கள், நன்றி சொல்லவிருக்கிற சரக துணைப்பதிவாளர் அந்தோணி மரியதாஸ் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற கூட்டுறவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் மக்களே, கீழே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய கூட்டுறவாளர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டுறவு என்பது கூட்டுறவு சங்கங்களில் மட்டுமல்ல, வீட்டிலே ஆரம்பித்து நாடு வரை கூட்டுறவாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை சொல்லுகிற ஒரு அமைப்பு இந்த கூட்டுறவு சங்கம். எனக்கு முதல்ல எனக்கு கிடைத்த முந்திரி தொகுதி இந்த கூட்டுறவு அமைச்சராகத்தான் முதலில் நான் பதவியேற்றேன். ஆகவே இந்த கூட்டுறவு பற்றி எனக்கு மிக நன்றாக தெரியும். இந்த கூட்டுறவு சங்கங்கள் வலுவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பகுதியிலே கிராமத்திலே வாழ்கிற மக்கள், நகரத்திலே அர்பன் வங்கி வாழ்கிற மக்கள் தாங்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கு கடன் பெறுவதற்கும் எல்லா வகையிலும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் மக்களோடு பின்னி பிணைந்திருக்கிறது. ஒரு காலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வருவதற்கு முன்பாக அந்த ஊரில் இருக்கிற தனவந்தர் வரும்போது தான் நாம் கடன் கேட்க வேண்டும். கடன் கேட்கிற நேரத்தில் அவர்கள் சொல்லிய வட்டியை கொடுத்தாக வேண்டும். நெல்லோ தானியங்களோ அறுவடை செய்த நேரத்தில் அவருடைய ஆட்கள் வந்து அந்த வட்டியாக வருகிற நெல்லையோ தானியங்களையோ அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதையெல்லாம் இந்த கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கு மாறி இன்றைக்கு உங்களுக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறது. கூட்டுறவு சங்கம் என்பது உங்களுடைய சங்கம். கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் இருக்கிறது, அந்த பணம் உங்களுடைய ஊரிலே இருப்பவர்களுக்கு கடனாக வழங்கி, பயிர் கடனாகவோ வேறு விதமான கடனாக வழங்கி அந்த பகுதி மக்களோட வளர்ச்சிக்கு அது நம்முடைய இயக்கம் என்ற அந்த உறவோ மீது மிகுந்த அக்கறை எடுத்திருக்க காரணத்தால் தான் நிறைய பயிர்க்கடன்களை உங்களுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக வழங்குகிறார்கள். அந்த முதலமைச்சருக்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அவர்கள் நன்றி வணக்கம்.